ஒரு மனிதனும் அவரது குடும்பத்தினரும் ஒரு வீட்டில் வசித்து வந்தனர். அவர்களின் வீடு தொடர்ந்து கோபம், சோகம் மற்றும் வேதனையால் நிரம்பி இருந்தது. அவர்களின் பக்கத்து வீட்டுக்காரரின் குடும்பம் வசித்து வந்தது. பக்கத்து வீட்டுக்காரரின் வீடு மகிழ்ச்சி, சிரிப்பு மற்றும் அன்பால் நிரம்பி இருந்தது. ஒரு நாள் அந்த மனிதனும் அவரது மனைவியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவரது மனைவி, நம்ம பக்கத்து வீட்டிலிருந்து கோபமான சத்தம் வருவதை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கீங்களா? அவர், இல்லை என்று பதிலளித்தார். அப்போ போய் ஏன் என்று பாருங்கள், மனைவி கோபமாக சொன்னாள். அந்த நபர் தங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஜன்னல் வழியாக என்ன நடக்கிறது என்பதை மறைத்து பார்த்தார். மனைவி ரொட்டி சமைப்பதை கண்டார். அவரது கணவர் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று தொலைபேசி ஒலித்தது. கணவர் தொலைபேசிக்கு பதிலளிக்க ஓடினார். தற்செயலாக தண்ணீர் நிரம்பிய ஒரு பக்கெட்டில் மோதி அது தரை முழுவதும் பரவியது. அவர் செய்த குழப்பத்தை விரைவாக சுத்தம் செய்ய முயன்றார். அவரது மனைவி வந்து அவரை சுத்தம் செய்ய உதவினார். கணவர், மன்னிக்கவும், நான் தற்செயலாக தண்ணீரை சிந்திவிட்டேன். இல்லை, நான் சுத்தம் செய்த பிறகு வாளி தண்ணீரை நகர்த்த மறந்துவிட்டேன். இது என் தப்புதான். அவர்கள் செய்த குழப்பத்தை சுத்தம் செய்து ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தனர். அந்த நபர் வீட்டிற்கு திரும்பி வந்தார். அவரது மனைவி கோபமாக, அவர்களின் ரகசியம் என்ன? அந்த நபர் பதிலளித்தார். அவர்களின் குடும்பத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம நம்ம கோபம் மற்றும் பிரச்சனைகளால் ஒருவருக்கொருவர் காயப்படுத்துவதாக தெரிகிறது என்றார்.